ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 14 வந்து பாக்கியலட்சுமி சீரியலுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இனி அவங்க மாமனார்கிட்ட எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் வாங்கிட்டீங்களா, அது எங்கள் அம்மாவோட சொந்த உழைப்புன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உடனே குடும்பமே அங்கே டென்ஷன் ஆகுது. அவங்க மாமனாரும் ரிப்ளை பண்ணுறாரு, இங்கே பாருமா, உங்கள் அம்மா கிட்டே நான் ரெஸ்டாரண்ட் கேட்டது நிஜம்தான், பட் உங்கள் அம்மா ஸ்டார்டிங்கில் தரல. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அவங்களே உங்கள் மேரேஜுக்கு கிஃப்டாக அதை கொடுத்தாங்க. அப்போவும் கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்னு பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டாங்க அவங்களே கேட்டு. நானும் லட்சக்கணக்கில் பணத்தை தூக்கி கொடுத்துட்டேன். நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சதில்லை, அதனால தான் நாங்கள் இந்தளவுக்கு ஓரளவு இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் இஷ்டத்துக்கு அளந்து விடுறாரு. எல்லாத்தையும் கேட்ட இனி அவருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகுது. அடுத்த சீன், பாக்கியலட்சுமி அவங்க ரெஸ்டாரண்ட்டில் எல்லா பொருள்களையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த டைம் பார்த்து அந்த ஏரியாவோட கவுன்சிலர் அவங்களோட ஆட்கள்லாம் உள்ளே நுழையிறாங்க. நல்ல மனுஷன் மாதிரி, என்னம்மா ஹோட்டல்லாம் நல்லா போதான்னு கேட்டுட்டு ஏதோ ஓரளவு பரவாயில்லன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அப்படியா, சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்துடுறாங்க. டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க பாக்கியலட்சுமி. என்னங்க இது க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு, இனிமேல் சாப்பாடெல்லாம் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ஆளுக்கு 3 முட்டை தோசை வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க 3 பேருமே. அதெல்லாம் முடியாது, முட்டையெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்ல, இதுக்கு என்னம்மா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு சொல்லி அவங்க ஆளை அனுப்பிச்சு முட்டையும் வாங்க சொல்லிடுறாரு. அதுக்குள்ளே போன ஆள் முட்டையும் வாங்கிட்டு வந்துடுறாப்புல. உடனே இவங்களும் முட்டை தோசை ஊற்றணுமே ரெடி ஆகுறாங்க. அந்த டைமில் ஆகாஷ் ஃபோன் பண்ணுறாரு, செல்வியோட மகன். அப்புறமா ஃபோன் அட்டென்ட் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நானே கிளம்பி வரேன்னு சொல்லி அவங்க மகனும் கிளம்பி வர்றாரு. அதுக்குள்ளே ஆம்லேட் ஊற்றி ஆளுக்கு ஒரு முட்டை தோசையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த சாப்பாட்டில் உப்பு இல்லை, வெண்ணெய் இல்லை, பன் இல்லைன்னு அவங்களும் டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைமில் செல்வியோட மகனும் அங்கே வந்துடுறாரு. ஆகாஷும் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்க, நான் போய் நியாயம் கேட்குறேன், அவங்கள போக சொல்கிறேன்னு போகிறாரு. பட் அறிவுரை சொல்ல வந்த ஆகாஷை அடுத்த ஒரு வேலை வாங்க நினைக்கிறாரு. உடனே பாக்கியலட்சுமி குறுக்க வந்து, பையன்கிட்ட வேலை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்கன்றாங்க. அந்த பக்கம் பாக்கியலட்சுமியோட மாமியார் இன்னும் மருமகளை காணுமேன்னு ரொம்ப அக்கறையாக தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் எழில் வராரு. என்ன ஏதுன்னு கேட்க விஷயத்த சொல்லவும், அப்படியா இருங்க நான் இப்போவே அம்மாவுக்கு ஃபோன் போடுறேன்னு போடுறாரு. ஃபோன் எடுத்து பேசின பாக்கியலட்சுமி ஏதோ வந்துடுறேன்னு சொல்லி எழில்கிட்ட ஏதோ சமாளித்து ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்ச ஆட்கள் எல்லாருமே கிளம்ப பார்க்குறாங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரியும் கொடுக்குறாரு. சரி சாப்பிட்டதுக்கு காசு கொடுங்கன்னு பாக்கியலட்சுமி கேட்க, நான் ஏன் தரணும், நான் உங்கள் ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு சிறப்பிக்க தானே வந்திருக்கேன், நான் என்னால் காசு தர முடியாதுன்னு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. பாக்கியலட்சுமி இதனடா சோதனைன்னு ரொம்பவே மலைச்சு போய் நின்றுடுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.